ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாக்யலட்சுமி சீரியல் இந்த வாரத்தோட முடிவடைய போகுது. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ இப்போ முடியும் போது எப்படி எப்படி எபிசோடை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் முக்கியமான விஷயம் இனியாவுடைய கல்யாண வாழ்க்கை. அதை இப்போ ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம நிதிஷ் சுதாகருக்கும் சந்திரிகாவுக்கும் உண்மையிலே பிறந்த குழந்தை கிடையாது அப்படின்ற ட்விஸ்ட்டை தான் ஃபைனலாக கொண்டு வச்சுருக்காங்க. அண்ட் நிதிஷை கொலை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதாகர் அப்படின்ற விஷயமும் இப்போ தான் வெளியில் வந்திருக்குது. ஸோ இந்த விஷயம் ஃபஸ்ட்டு யாருக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக நம்ம இனியா, ஆகாஷ், அதுக்கப்புறம் நம்ம பாக்யா, எழில், செலியன் இவங்க எல்லாருக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக முழுமையாக கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு மர்டர் தான் இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு தகுந்த ஆதாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்யா விரும்புகிறாங்க. ஸோ இப்போது நம்ம எழில் அண்ட் செலியன் இவங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை மட்டுமே நம்ம என்ன பண்ணலாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் கொடுத்து நம்ம நடந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பாக்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அது ரொம்ப ஒரு வேல்யூவான பாயிண்ட்டாக இருக்காது. ஏன் அப்படின்னா, இப்போ சுதாகர் தன்னுடைய பையனை எதற்காக கொலை பண்ணணும், தன்னுடைய பையனை கொலை பண்ணுறதுக்கு அவருக்கு என்ன அட்டென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நிறைய கேள்விகள் வரும் போலீஸ் ஸ்டேஷனில். ஸோ நமக்கு அதற்கான விடைகள்லாம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நீ உன்னுடைய நியூஸ் சேனலில் அவரை பற்றின விஷயங்களை கலெக்ட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி இனியா கிட்டே நம்ம பாக்யா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி இனியா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டாங்க. ஸோ அதுபடி அவங்களுடைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய ஃபேமிலியில் ஒரு மிகப்பெரிய ரகசியமான ஒரு மர்மம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிதிஷ் சுதாகருக்கு உண்மையிலே பிறந்த குழந்தை கிடையாது, சந்திரிகாவுக்கு பிறந்த குழந்தை. அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாரு. ஸோ இப்போ இதற்கப்புறம் நிதிஷை வளர்க்குறதுக்காக சந்திரிகா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு பிஸ்னஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த டைமில் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு சுதாகர் இருக்கார் இல்லையா, அவர் தான் நம்ம சந்திரிகாவுடைய மனசில் ஒரு நம்பிக்கையை சம்பாதிச்சு ஒரு இடத்த பிடிக்கிறாரு. அந்த டைமில் சந்திரிகாவுடைய அப்பாவும் இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு இந்த டைமில் சுதாகர் சந்திரிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதற்கப்புறம் அவர் பிஸ்னஸ்க்குன்னு வாங்கின எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே அவருடைய பேரில் சுய சம்பாத்தியமாக காமிச்சிருக்காரு. ஸோ ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரிகா தான். ஸோ இப்போ சந்திரிகாவுக்கு அப்புறம் இந்த சொத்து யாருக்கு வரணும் அப்படின்னா நிதிஷ்க்கு தான் வரணும். இதில் சுதாகருக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. பட் சுதாகரால் அதை ஏற்றுக்கவே முடியல. எப்படியாவது இந்த சொத்தை நம்ம என்ன பண்ணிடணும், அமைக்கிறணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் நினச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ இந்த சொத்தை எப்படியாவது ஆட்டையை போடணும் அப்படின்னா அதுக்கு நிதிஷ் மட்டும்தான் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு இடைஞ்சல். அந்த இடைஞ்சலை வாழ்க்கையிலேருந்து தகர்த்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சொத்து முழுமையாக நமக்கே கிடைச்சிரும் அப்படின்றது தான் சுதாகருடைய மாஸ்டர் பிளான். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இதற்கு முன்னாடியே பல முறை சுதாகருக்கும் நிதிஷ்க்கும் சண்டை நடக்குமா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இனியா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ பாக்யா கிட்டேயும் நம்ம செலியன், எழில், ஆகாஷ் இவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம நிலா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போது இனியா பக்கம் இருக்கிற உண்மைகள் எல்லாத்துக்குமே புரிய ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ இனியா சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சரிதான், நம்ம கண்டிப்பாக இப்போ என்ன பண்ணி ஆகணும், இப்போ இவரை கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் திரும்பவும் இவங்க முடிவு பண்ணுறாங்க. அந்த டைமில் நம்ம பாக்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நம்ம உடனே போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் அப்படின்னா இப்போ அவர் இந்த சாட்சியுமே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுவார், போய்கிட்டே இருப்பார். அதனால் நம்ம என்ன பண்ணணும், இப்போ நமக்கு வேறு வழியே கிடையாது, நம்ம சந்திரிகாவை போய் பார்த்தாகணும். சந்திரிகாவை போய் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். ஏன்னா சந்திரிகாவுக்கிட்ட நம்ம இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய மனசுலையுமே அவங்க ஹஸ்பண்ட் மேலே சந்தேகம் இருக்குதா, இல்லை அவங்கக்கிட்ட அவர் நடிச்சிருக்காரா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவங்க. இப்போ நம்ம போய் சந்திரிகாவை தான் பார்த்தாகணும்னு முடிவு பண்ணி அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ சுதாகர் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ சுதாகரை எப்படியாவது வெளியில் அனுப்பி ஆகணும். வெளியில் அனுப்புனா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இவங்க சந்திரிகாவை தனியாக மீட் பண்ண முடியும். அவர் சுதாகர் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பேசவே முடியாது இல்லையா. ஸோ அவரை வெளியில் அனுப்பிட்டு பேசினோம்னா இவங்களுக்கும் சேஃப்,
அப்படி இல்லைன்னா இவங்களையும் கொல்றதுக்கு கூட அவர் என்ன பண்ணுவார், தயங்கவே மாட்டார். அதனால் கண்டிப்பாக இவங்களை வெளியில் அனுப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி இவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சுதாகர் எங்கேயுமே போகிற மாதிரி தெரியல. ஸோ இதனாலே ஆகாஷ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம சுதாகருக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இங்கே பாருங்கள், உங்களுடைய பையன் நிதிஷை நீங்கள் தானே கொலை பண்ணீங்க, அதுக்கான ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சுதாகருக்கு முகத்தில் ஆடலை. என்னடா இது, எவன்டா இது, திடீர்னு ஃபோன் பண்ணி ஆதாரம் இருக்குதுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதறாரு. இங்கே பாருங்கள், உங்களுடைய ஆதாரத்தெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு இடத்த சொல்லி இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிடுறாரு, சரி நான் வந்துடுறேன், ஆதாரம் எதுவும் வெளியில் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி நீங்கள் வர்ற வரைக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இப்போ சுதாகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சந்திரிகா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சந்திரிகா கிட்ட சொல்லிவிட்டு இங்கே பாரு எனக்கு வெளியில் ஒரு வேலை இருக்குது, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு, வீட்டிலேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இப்போது வெளியில் வந்து கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ பாக்யா இவங்க எல்லாருமே வாசலில் தான் ஒளிஞ்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அவர் போன அடுத்த செகண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போன உடனே சந்திரிகா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எதற்காக இங்கே வந்தீங்க, என் பிள்ளையை கொன்னுட்டு என் பிள்ளையை கொன்னதும் இல்லாமல் என் முன்னாடி எப்படி தைரியமாக நீங்கள் வந்து நிற்கிறீங்க, என்னோட ஒத்த பிள்ளை அவனை போய் இப்படி கொன்னுட்டிங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா, உங்களெல்லாம் நான் கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டேன், உங்கள் குடும்பத்தையே கூண்டோடு நான் விடவே மாட்டேன், இதில் மருமகன் பேரில் ஒருத்தி வந்தாலே ஒரு மோசமானவ, அவளையும் கண்டிப்பாக நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. ஸோ இப்போ இந்த டைமில் வந்துட்டு சந்திரிகா மேலே இவங்களுக்கு கோபம் வருது தான். பட் அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே இவங்களை காயப்படுத்தினாலும் அவங்க தன்னுடைய பையனை இழந்துட்டு பேசுகிறாங்க அப்படின்றதுனால பாக்யா ரொம்பவே பொறுமையாக இருக்காங்க. அப்போ பாக்யா சொன்ன விஷயங்கள், இங்கே பாருங்கள், நாங்கள் உங்களுக்கும் நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன், தயவுசெய்து என்னை கொஞ்சம் பேச விடுங்க, அப்படி இல்லைன்னா ஒரு தப்பானவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும், உண்மையான தப்பு பண்ணவங்க கண்டிப்பாக தப்பிச்சிருவாங்க, அதனால் தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய உயிருக்கே கூட ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே என்ன சொல்ல போகிறீங்க, என் பையனே செத்து போயிட்டா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, நீங்கள் கொன்னதெல்லாம் சரின்னு சொல்ல போகிறீங்களா, நீங்கள் பண்ணதெல்லாம் நியாயம்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா ரொம்பவே கோவப்படுறாங்க. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக நானும் 3 பசங்களை பெற்ற அம்மா தான், ஒரு குழந்தைய நம்ம இழந்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படின்றது எனக்கு புரியுது, உங்களோட இடத்துல இருந்து யோசித்து பார்த்தோம்னா ரொம்பவே கொடூரமாக தான் இருக்கும், ஆனால் என்னுடைய பொண்ணை பற்றியும் நீங்கள் யோசிச்சாகணும், ஏன்னா அவள் வந்து எந்த விதமான தவறுமே பண்ணலை, உங்கள் பையனை கல்யாணம் பண்ணதை தவிர நாங்கள் எந்த தவறுமே பண்ணலை, ஆனால் அதுக்காக வந்து அவன் என்னோடய பொண்ணோட வாழ்க்கையவே அழிக்க பார்த்தான், அதனால தான் என் பொண்ணு வந்து என்ன பண்ணான், கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்தா, அதுக்காக நிதிஷை கொலை பண்ணுற அளவுக்கு வந்து ஒன்றுமே நடக்கலை, உண்மையிலே நிதிஷை வந்து என் பொண்ணு கொலை பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் அப்போ உங்கள் பொண்ணு கொலை பண்ணலைன்னா உங்கள் புருஷன் கொலை பண்ணியிருப்பார், அதான் அவரே ஒத்துக்கிட்டாரே நான் தான் கொலை பண்ணேன்னு அப்படின்னு சொன்னோடனே இங்கே பாருங்கள், இனியாவுடைய அப்பாவும் கொலை பண்ணலை, அவரும் செய்யாத தப்புக்காக தான் ஜெயிலில் போய் உட்காந்துருக்காரு, தன்னுடைய பொண்ணு ஜெயிலுக்கு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் இன்றைக்கி போய் ஜெயிலில் இருக்கார், நான் உண்மையிலே என் பொண்ணு கொலை பண்ணியிருந்தானா அவங்க அப்பா ஜெயிலுக்கு போகிறதுல ஒரு நியாயம் இருக்குது, இல்லைனா என் பொண்ணு ஜெயிலுக்கு போகிறதுல ஒரு நியாயம் இருக்குது, ஆனால் உண்மையை விசாரித்து பார்க்கும்போது உண்மை வேற ஆளுங்க இருக்குது, அவர் பொண்ணுக்காக தான் வாக்குமூலம் கொடுத்து ஒத்துக்கிட்டாரே தவிர அவர் வந்து உண்மையிலே என்ன பண்ணலை, உங்கள் பையனை கொலை பண்ணலை, உங்கள் பையனை உண்மையிலே கொலை பண்ணது யார் அப்படின்றது எனக்கு இப்போ ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சந்திரிகா ஒரு நிமிஷம் மௌனமாகறாங்க. அப்போ பாக்யா ரொம்ப யோசிச்சுட்டு அவங்களால இதை தாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இருந்தாலும் உண்மைகளை சொல்லி ஆகணும், ஏன்னா அவங்களுக்கு நேரம் ரொம்பவே கம்மியாக இருக்குது, சுதாகருக்கு வாய்ப்புகள் இவங்க வந்து கொடுக்குற மாதிரி ஆகிரும், ஏன்னா அவங்க வந்து கோபிநாத்தை காப்பாற்றி ஆகணும், கூடிய விரைவில் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நிதிஷை உண்மையிலே கொலை பண்ணது உங்களுடைய கணவர் சுதாகர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, அவர் தான் கொலை பண்ணாரா, என்ன நீங்கள் இஷ்டத்துக்கு என்னுடைய புருஷன் மேலேயே பழிய போட்டு எங்களை நீங்கள் பிரிக்க பார்க்குறீங்களா, எங்களுக்குள்ளே ஒரு சண்டையை நீங்கள் ஏற்படுத்தி விட பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள் சந்திரிகா, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, எங்ககிட்ட அதுக்கான ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் சந்திரிகா வந்து எதையுமே காமிங்கன்னு சொல்லலை, அவங்க வந்து கோவப்படுறாங்க, இல்லை என் புருஷன் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி சொல்ல போச்சுன்னு அவங்க சண்டை போடுறாங்க. இங்கே பாருங்கள், உண்மையிலே வந்துட்டு நிதிஷ்க்கு வந்து அவர் உண்மையான அப்பா கிடையாதுல்ல,
அதனால தான் அவர் அப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு இவங்க சொன்ன உடனே, அவர் உண்மையிலே நிதிஷ்க்கு அப்பா கிடையாது தான். ஆனால் அவர் அவருடைய சொந்த பையனை வளர்க்குற மாதிரி தான் அவனை வளர்த்தாரு. அவனுக்கு எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணார். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் இப்படி என்னுடைய பையனை கொன்றதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப திரும்ப சொல்லிடுறாங்க நம்ம சந்திரிகா. இருந்தாலும் பாக்யலட்சுமி, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அனைத்து உண்மைகளும் புரியும் அப்படின்னு சொல்லி வீடியோவை காமிக்கிறாங்க. அந்த வீடியோவில் ஆரம்பத்தில் அவருடைய ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நம்ம சுதாகர் மட்டும்தான் போகிறாரு. போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வெளியில் வர்றாரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்பவே பதறி அடித்து வெளியில் வர்றாரு. வந்த அடுத்த செகண்டு இனியாவுக்கு கால் பண்ணி இந்த ஸ்பாட்டுக்கு வர வைக்கிறாரு. வர வச்சோடனே இனியாவும் பயந்துக்கிட்டே உள்ளே போகிறாங்க. ஸோ இனியா வெளியில் அவங்களும் பதறி அடித்து வெளியில் வந்துட்டு உடனே பாக்யலட்சுமிக்கு கால் பண்ணி அவங்கள வர வைக்கிறாங்க. அப்போ பாக்யாவும் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டு 2 பேருமே ரொம்ப ரொம்ப பயந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டும் கிளம்பியிருக்காங்க. இவ்வளோ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்குது. ஸோ அப்போ அதில் அவர் கூட நம்ம சுதாகர் கூட ஒருத்தர் வந்திருப்பார் இல்லையா, அவருடைய ஃபோட்டோவும் அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வச்சாது என்ன பண்ணிடலாம், சுதாகரை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். இருந்தாலும் உங்களோட ஃபேமிலி சைடு இஷ்யூவை நாங்கள் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த கொலையை உங்கள் கணவர் சுதாகர் தான் பண்ணியிருப்பார் அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. பட் அவர் திட்டம் போட்டு பண்ணாரா இந்த சொத்துக்காக, அப்படி இல்லை 2 பேரும் கைகலப்பில் இறங்கும் போது இந்த மாதிரி நடந்திருக்கான்ற விஷயம் மட்டும்தான் இன்னும் நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ நிதிஷ் சொல்கிறதுக்கு உயிரோடு இல்லை. அதை இவர் சொன்னால் மட்டும்தான் என்ன ஆகும் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா நடந்த அனைத்து விஷயங்களையும் சொல்கிறாங்க. அப்போ சந்திரிகா ஆரம்பத்தில் நம்பலை. பட் அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க, அதுக்கு முன்னாடி உன்னுடைய பையனங்கன்னு சொல்லிட்டு இவர் சத்தம் போட்டுக்கிட்டே ஒரு நாள் வீட்டுக்குள்ளே வருவார். அப்போ நிதிஷ் மேலேருந்து கீழே இறங்கி வருவார். வரும்போது இவர் என்ன பண்ணிடுவார்னா நிதிஷ் அரைஞ்சிடுவார். அரைஞ்சிட்டு, ஏன்டா அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குற, இங்கே பாரு, உன்னோட பையன் முதல்ல ட்ரக்ஸை எடுத்துக்கிட்டு இருந்தான்னு மட்டும் தான் நினச்சேன், இப்போ ட்ரக்ஸை விற்கவே ஆரம்பிச்சிட்டான், இவ்வளோ பணம் இருந்தும் பத்தாதாடா உனக்கு, இதுக்கு மேலேயுமாடா பணம் வேணும் உனக்கு, இப்படி ட்ரக்ஸ் விற்று சம்பாதிக்கிற, இதெல்லாம் ஒரு சம்பாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவப்படுறாரு. அப்போ இங்கே பாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தேன்னா உன்னை நான் என்ன பண்ணிடுவேன், கொலை பண்ணிடுவேன், உன்னை கொண்டு போடக்கூட தயங்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன இந்த வார்த்தையை சந்திரிகா யோசித்து பார்த்துட்டு, ஐயோ இதை தான் அவர் சொன்னாரா, நான் கொண்டுருவேனே, அதை நான் உண்மையிலே சீரியஸாக எடுத்துக்கலையே, அப்போ இந்த விஷயம் எனக்கு புரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க எங்கேயும். ஸோ இப்போது இதற்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போது நம்ம பாக்யலட்சுமியும் இனியா இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் இன்ஸ்பெக்டரை பார்த்து அனைத்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ உண்மைகள் எல்லாமே வெளிவந்துருச்சு. அதாவது சுதாகருக்கு தக்க தண்டனை கிடைக்க போகுது அண்ட் கோபிநாத் தப்பிக்க போகிறாரு அப்படின்றதுல இதற்கப்புறம் மாற்று கருத்து கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் இனியாவுடைய லைஃப்பை எப்படி கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்றத நோக்கி தான் கதை நகரப்போகுது. ஏன்னா இனியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் மேரேஜில் அவங்களுக்கு நம்பிக்கை வருமா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பட் ஆகாஷ்க்கு அவங்கள ஜோடி ஆகினாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆகாஷும் இவங்களுடைய விருப்பப்படி கலெக்டர் ஆகிட்டாரு. அப்படியே இல்லைனாலும் கோபிநாத்தே நம்ம இனியா கூட அவரை சேர்த்து வைக்கணும் அப்படின்றது தான் கதைக்களம். ஏன்னா பாக்யலட்சுமி பிரிக்கணும்னு நினைக்கல, சேர்த்து வைக்கணும்னு நினைக்கல, இதுக்கான ஏஜ் இல்லை அப்படின்னு மட்டும்தான் அவங்க 2 பேரும் லவ் பண்ணும்போது அவங்க சொல்லியிருந்த வார்த்தைகள். பட் கோபிநாத் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அவங்களுடைய தரம் என்ன, நம்மளுடைய தரம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் தான் இனியாவுடைய மண்டைக்குள்ளே திணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ இதற்கப்புறம் நம்ம கோபிநாத் சேர்த்து வச்சார் அப்படின்னா தான் அது அந்த கிளைமேக்ஸ்க்கே ஒரு அழகு அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ இப்போ இதற்கப்புறம் இனியா என்ன பண்ண போகிறாங்க, அனைத்து உண்மைகளும் வெளியில் வந்துருச்சு அண்ட் சுதாகரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பாவம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரிகா தான். சந்திரிகா மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான், அந்த பையன் மட்டும்தான் உலகம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க சந்திரிகா. அப்போவும் அந்த பையனுக்காக ஒரு கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நாள் வரைக்கும் அவரை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சந்திரிகா. பட் அவங்க அதை தான் அவங்க பண்ண மிகப்பெரிய தவறுன்னு சொல்லணும். என்னதான் இருந்தாலும் பணம் ஓரளவுக்கு மேலே ஒரு பையன் செலவு பண்ணுறான், தன்னுடைய பையன் என்ன பண்ணுறான் அப்படின்றத அவங்க அம்மா என்ன பண்ணலை, நோட் பண்ணவே இல்லை. அவங்க படுகு விட்டுட்டாங்க. அப்படியே என்ன நடந்தாலும் ஒரு வாட்டி ட்ரக்ஸ் கேஸில் மாட்டினதுக்கப்புறமாவது என்ன பண்ணியிருந்துருக்கணும், அவங்கள வார்ன் பண்ணி திருத்தி ஒரு சரியான பாதையில் கொண்டு போக ஆரம்பிச்சிருக்கணும். பட் எதுக்குமே இவங்களால முடியல அப்படின்றதுனால
இப்போ வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக உருமாறி நிற்கிது அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். ஸோ இதற்கப்புறம் இனியாவுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நோக்கி தான் அடுத்த கட்டம் நகரப்போகுது. கண்டிப்பாக சுதாகர் வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக அவர் ஜெயிலுக்கு தான் போயாகணும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவர் தான் கொலை பண்ணியிருக்காரு, அனைத்து தவறுகளையுமே அவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால கண்டிப்பாக அவர் ஜெயிலுக்கு போயே தான் ஆகணும். ஸோ இப்போ அவர் ஜெயிலுக்கு போகிறதுல பிரச்சனையே கிடையாது. பட் அதற்கப்புறம் இனியா வந்து என்ன பண்ண போகிறாங்க, இனியாவுக்கு வந்து நம்ம சந்திரிகா என்ன பண்ண போகிறாங்க, கண்டிப்பாக பணம் ஏதாவது கொடுத்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும், செட்டில் பண்ணணும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா சுதாகர் வந்து ஏமாற்றி தான் தன்னுடைய பையனுக்கு வந்து இனியாவை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இதற்கு மாறாக அவங்களால முடிஞ்ச உதவிகளை பணத்தை வந்து இனியாவுக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ அவங்க அதற்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, நம்ம இனியா அடுத்த கட்டமாக வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நோக்கி தான் அடுத்தடுத்து வர எபிசோட் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இனியா எதற்கும் கவலைப்பட மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களால என்ன பண்ண முடியும், நல்லா ஒர்க் பண்ண முடியும் அண்ட் அவங்களுடைய லைஃப்பை அவங்களாவே பார்த்துக்க முடியும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. பட் இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு ஜோடியாக வந்துட்டு காமிக்க போகிறாங்களா நம்ம ஆகாஷை, அப்படி இல்லைன்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நோக்கியும் எபிசோட் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு நாளும் எபிசோட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இப்போ அடுத்த கட்டமாக வர்ற எபிசோட்ஸ் வந்து முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இனியாவுக்கும் நம்ம வந்து ஆகாஷுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் அப்படின்றது நடந்து தான் ஆகணும். கல்யாணம் எப்படி நடக்க போகுது, நம்ம கோபிநாத்தே பண்ணி வைக்க போகிறாரா அல்லது நம்ம பாகியலட்சுமி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் தெரியல. பாகியலட்சுமியோட முடிவுப்படி நம்ம ஆகாஷுக்கும் இனியாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் செல்வி வந்து கண்டிப்பாக இவங்கள திரும்ப அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அப்போவும் வந்துட்டு நம்ம கோபிநாத் மிகப்பெரிய இது கணக்காக பேசக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய எண்ணம். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆரம்பத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, இவங்களாம் வந்து ரொம்ப மோசமானவங்க, அப்படியா இப்படியா, நல்லவங்க கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேச்சு அவங்கள வந்து பேசியிருந்தார். ஸோ அந்த மாதிரி இவர் வந்து பேசக்கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய எண்ணம். ஸோ என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இதற்கப்புறம் நம்ம பாகியலட்சுமி சீரியல் முடிய போகுது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் 5 வருஷம் இதுக்கு மேலே அதில் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. ஸோ முடிக்க வேண்டிய தருணம் தான். இந்த டைமில் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது தான். இதுக்கப்புறம் எபிசோட் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, இதற்கப்புறம் எபிசோட் எப்படி நகரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசி 5 days எபிசோடில் என்ன பண்ண போகிறாங்க, இனியாவுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, அது நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ அதை எப்படி நடக்க போகிறாங்க, யார் அதை அந்த பேச்சை முதல்ல ஆரம்பிக்க போகிறாங்க, கோபிநாத் மனதிருந்தி அவரே பண்ணி வைக்க போகிறாரா, அண்டு கோபிநாத்தும் பாக்யாவும் ஒன்று சேரணும், இதுவும் தான் நம்மளுடைய ஆசையும். ஸோ என்ன நடக்க போகுது, எண்டிங்கில் ராதிகாவை உள்ளே கூட்டிகிட்டு வர போகிறாங்களா, ராதிகாவை எண்டிங்கில் வச்சு தான் முடிக்க போகிறாங்களா, ராதிகா அண்ட் மையூ இவங்க 2 பேருமே இந்த கதையில் ஒரு முக்கியமான கேரக்டர் தான். ஸோ ஃபைனலாக அவங்களையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எண்டிங்கில் தாத்தா இல்லை அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய வருத்தம். தாத்தா இருந்திருந்தார் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இப்போ தாத்தா வந்து இந்த சீரியலில் இல்லை அப்படின்றது ரொம்பவே ஒரு வருந்தத்தக்க விஷயம்தான். ஸோ மாறாக இப்போது எண்டிங்கில் வந்து கொஞ்சம் பாக்யலட்சுமி ரொம்பவே சொதப்பி இருந்தாலும் பல நாட்களாக எபிசோட் வந்து ரொம்பவே நல்லா இருந்த ஒரு சீரியல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ பெண்கள் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண் வந்து குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில் பாக்யலட்சுமி வந்து சிறந்த ஒரு முன் உதாரணமாக இந்த சீரியல் வந்து எல்லாருடைய லைஃப்லேயுமே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பல குடும்ப பெண்கள் வந்து பாக்யலட்சுமி மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, பாக்யலட்சுமி மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் மாறா இதற்கு மேலே வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளால் யோசிக்க முடியல. ஸோ எண்டிங் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அண்டு இதற்கப்புறம் வர எபிசோட் எப்படி இருக்க போகுது, அந்த எண்டிங்கில் எப்படி முடிக்க போகிறாங்க, அண்ட் எண்டிங் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி பாக்யாவும் கோபிநாத்தும் சேர போகிறாங்களா, இனியாவும் ஆகாஷும் சேருவாங்களா
அப்படின்றத நோக்கி இருக்குது. அண்ட் எழிலுக்கு வந்து இன்னொரு குழந்தை பிறக்கணும் அப்படின்றது எல்லாருடைய ஆசையுமே. இப்போ எழில் வந்து டைரக்டர் ஆகிட்டார். ஸோ அதற்கு எபிசோடில் என்ன காமிக்க போகிறாங்க, எண்டிங்கில் முடிக்கும் போதாவது நம்ம அமிர்தா வந்து கன்சீவாக இருக்கிற மாதிரி காமிச்சு முடிக்க போகிறாங்களா, அப்படி இல்லை அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா இருக்குது, அந்த நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே காமிச்சு முடிக்க போகிறாங்களா, அப்படி இல்லை டேட் வந்துருச்சு அப்படின்றதுக்காக முடிக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ பாக்யலட்சுமியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இழுவையாக இழுத்து கொண்டு போகிற ஒரு சீரியல் தான். ஸோ கண்டிப்பாக எண்டிங்கில் எல்லாமே காமிச்சிருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த சீரியல் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ட் 5 இயர்ஸாக நீங்கள் இந்த சீரியலை பார்த்தீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சீரியலில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேர் யார் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக பிடிச்ச பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழில அமிர்தா, இவங்க 2 பேரும் தான். ஸோ உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.